ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள். பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன. அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு, ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி, வேதசாஸ்திர இயல். தமிழ் வேதம் வடமொழி வேதத்துக்கு சமமா? சமமாதல் எப்படி? அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் தரும் விளக்கம். ஆச்சாரிய ஹிருதய சூத்திரம். வேதத்திற்கு அங்க உபாங்கங்கள் இருப்பது போல் இந்த தமிழ்மறைக்கும் அங்க உபாங்கங்கள் உண்டோ என்பதற்கு இந்த சூத்திரத்தில் விடை அளிக்கப்படுகிறது. வேத சதுஷ்டய அங்க உபாங்கங்கள் 14 போலே இந்நூலுக்கும் இருந்தமிழ் நூற்புலவர் பனுவலாரும் மற்ற எண்மர் நன்மாலைகளும் வேத சதுஷ்டய அங்க உபாங்கங்கள் போலே. வேத சதுஷ்டயம் 4 வேதங்கள். வேதாங்கங்கள் சிக்ஷை, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், கல்பம், ஜோதிஷம் ஆகிய 6. உபாங்கங்கள் மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் முதலான 8, மொத்தம் 14. இந்நூலுக்கு இருந்தமிழ் நூற்புலவர் பனுவலாரும் மற்ற எண்மர் நன்மாலைகளும். இந்நூலுக்கு நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி முதலிய 4 திவ்ய பிரபந்தங்கள், இருந்தமிழ் நூற்புலவர் திருமங்கையாழ்வார் இருந்தமிழ் நூற்புலவன் மங்கையாளன் பெரிய திருமொழி 1, 7, 10 என்கிறபடி சாஸ்திரத்தை கரை கண்ட ஞானியான திருமங்கையாழ்வார். பனுவல்கள் 6 திருமங்கையாழ்வார் பாடிய 6 திவ்ய பிரபந்தங்கள். கலியன்வாய் ஒளி செய்த பனுவல் பெரிய திருமொழி 1, 4, 10 என்கிறபடி சாஸ்திர வடிவங்களான 6 பிரபந்தங்கள். மற்றைய எண்மர் மற்றைய ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார் மற்றும் திருப்பானாழ்வார். நன்மாலைகள் இந்த 8 ஆழ்வார்கள் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தங்கள். நயனின்ற நன்மாலைகள் முதல் திருவந்தாதி 57 என்று முதலாழ்வார் அருளிச் செய்தது மற்றைய ஆழ்வார்கள் அருளிச் செயல்களுக்கும் ஒக்கும் என்பதால் பொதுவிலே அவர்கள் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தங்கள் நன்மாலைகள் எனப்படுகின்றன. மொத்தம் 24. திருமங்கையாழ்வாரின் 6 திவ்ய பிரபந்தங்கள் நம்மாழ்வாரின் 4 திவ்ய பிரபந்தங்களுக்கு அங்கம் எனப்படுவதற்கான காரணம். நம்மாழ்வார் ஆத்மஸ்வரூபத்திற்கு விரோதியாய் வந்தேரியான குற்றங்களை முதலில் பேசுகிறார். பொய் நின்ற ஞானமும் திருவிருத்தம் 1 என்கிற பாசுரத்தில் நொந்து பேசுகிறார். திருமங்கையாழ்வார் ஆத்மஸ்வரூபத்திற்கு விரோதியாய் வந்தேரியான குற்றங்களை முதலில் பேசுகிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் பெரிய திருமொழி என்னும் பாசுரத்தில் நொந்து பேசுகிறார். இந்த 2 ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களில் பொதுவாக காணப்படும் விஷயங்கள் பகவானிடத்தில் உள்ள அன்பின் மிகுதி, அர்ச்சாவதாரத்தில் ஊற்றம், புணர்ச்சியும் பிரிவும் மாறி மாறி வருகை, அந்யாபதேச பேச்சு, பிறர் பேசும் பேச்சு, அது தன்னிலே இரவின் துன்பம், தூது விடுதல், அனுகாரம், மடல் எடுத்தல், தோழி, தாய், மகள் என்ற 3 நிலை வேறுபாடுகளை அடைதல், இந்திரியங்களுக்கு அஞ்சி கூப்பிடுதல், இறைவனுடைய சுவாதந்திரியத்திற்கு அஞ்சுதல், பலமுறை பிரபத்தி செய்தல், கரை புரண்ட ஆர்த்தி, பிறர் துக்கம் பொறுக்க மாட்டாமையாலே பலமுறை நலம் சொல்லுதல். இந்த பொருத்தங்கள் மற்றைய ஆழ்வார்கள் அருளிச் செயல்களை காட்டிலும் திருமங்கையாழ்வார் திவ்ய பிரபந்தத்தில் அதிகம் காணப்படுவதால்
இவை நம்மாழ்வாரின் திவ்ய பிரபந்தங்களுக்கு அங்கங்கள் எனப்படுகின்றன. மற்றைய ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள் இவற்றின் பொருளை அனுசரித்து இருப்பதால் அவை உபாங்கங்கள் எனப்படுகின்றன. வேதாங்க வேத உபாங்கங்கள் விவரம். வேதாங்கங்கள் சிக்ஷை, எழுத்துக்களை உச்சரிக்கும் முறையை கற்றுத்தருவது. வியாக்கரணம் நிருத்தம், பதங்களின் அறிவு உணர்த்தப்படுகிறது. சந்தஸ், காயத்ரி முதலான சந்தஸ்சுக்களின் இலக்கணம் கற்பிக்கப்படுகிறது. இவற்றிற்கு இணையான திவ்ய பிரபந்தங்கள். வேதாங்கங்களுக்கு இணையானவை திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் ஆகியவை. ஜோதிஷம் கர்மங்களை செய்ய வேண்டிய காலம் அறிவிக்கப்படுகிறது. கல்பசூத்திரம் கர்மானுஷ்டானம் கற்பிக்கப்படுகிறது. உபாங்கங்கள் தர்க்கசாஸ்திரம், மீமாம்சை, தெளிவான பொருட்கள் சொல்லப்படுகின்றன. புராணங்கள், ஸ்மிருதிகள், கருத்து பொருட்கள் சொல்லப்படுகின்றன. இவை வேதாங்கங்களுக்கு உபாங்கங்களாக இருப்பவை. உபாங்கங்களுக்கு இணையானவை மற்றைய ஆழ்வார்கள் அருளிச் செய்த முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், பெருமாள் திருமொழி, திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, கண்ணினுன் சிறுத்தாம்பு, திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை மற்றும் அமலனாதி பிரான். இவை தமிழ்மறைக்கு உபாங்கங்களாக இருப்பவை. ஆகையால் வடமொழி வேதத்துக்கு இணையானதாகவும் அதனினும் சிறப்பாக பேசப்படுகிறது தமிழ்மறையான அருளிச் செயல்கள். இந்த சூத்திரத்தை அருளிச் செய்த நாயனாரையும் அதற்கு அற்புதமாக விளக்க உரை தந்த விசதவாக் சிகாமணி ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் நாள்தோறும் நாம் நன்றி செலுத்தவும் அவர்கள் தம் திருவடிகளை பற்றி நிற்கவும் நன்றி கடன் பட்டுள்ளோம். இல்லையெனில் இவ்வர்த்தம் நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.